வணக்கம் மக்களே! ஒரு வழியா இன்னைக்கு டே லீவ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல பாயாசமும் இருக்கு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் அததான் எதிர்பார்ப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஆஃப்டர்நூன் நம்ம பார்த்திருந்தோம். ஏசியன் மார்க்கெட்ட அடி பொளந்திருந்தாங்க. நிக்கி 3% வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ, இப்போ யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல சரிவ தான் வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதே சமயத்துல கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 2.5% வரைக்கான சரிவ குடுத்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கு இது கன்டின்யூ ஆகுமாங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு நடக்குது. நைட்டோட நைட்டா ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா, மேபி நம்ம மார்க்கெட்ல ஒரு மாற்றம் நடக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஸோ பெருசா நம்ம மார்க்கெட்ல நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பாயாசத்த ஊத்துவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமா வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கு எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்சத விட பெட்டரா கிடைக்குதோ, அத வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ புதுசா இருக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய லெவலே நல்லது தான். ஸோ கரெக்ட்டா பிளான் பண்ணி ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெவலப்மெண்ட் யுத்தத்தோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஈரான் அண்ட் இஸ்ரேல் சண்டை போட்டுட்டு இருக்கு. கூடவே அமெரிக்காவும் இணைந்து தாக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3வது ஒரு நாடு இதுல சேரப்போகுது. ஈரான சுத்தி வளைச்சு அடிக்கிறதுக்கான பிளான் பக்காவா நடந்துட்டு இருக்கு. யார் சேர போறாங்கன்னா, யுஏஇ தான் வந்து சேர போறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க நாட்டு மேல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து வானத்திலேயே வச்சு அழிச்சிட்டாலும் கூட, ஸோ அவங்க கடுப்பாயிட்டாங்க. "எவ்வளோடா என்னைய அடிப்ப?" அப்படிங்கிற மாரி யுஏஇ இப்ப கடுப்பாயி, ஸோ நாங்களும் வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் குடுத்துருக்காங்க. என்ன நடக்க போதுன்னு தெர்ல. ஆனா ஆக மொத்தத்துல ஈரான் பக்கத்துல, ஈரான் பின்னாடி யாரும் இல்ல அப்படிங்கிறது தான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்ன பண்றது? அவங்கவங்க விதி. ஸோ அந்த மாரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வழியா சீக்கிரம் இதெல்லாம் முடிஞ்சு தொலைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா, முடிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஸோ பிரச்சனை இழுத்துக்கிட்டே தான் போகுது. பட் ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காது அப்படிங்கிறத நம்ம அ எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்ச நாள் இப்படி பரபரப்பா கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் எப்படியும் முடிச்சு வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மார்க்கெட் சரிவடைஞ்சிட்டு இருக்கு. ஆனா, தங்கம், வெள்ளி 2ம் பார்த்தீங்கன்னா, இப்போ இறங்கிட்டு இருக்கு. என்னப்பா இது தலைகீழா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ காலையில வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்த இந்த கோல்டு, இப்போ ஒரு 3% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ சில்வர் பார்க்கும்போது 6% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ நல்லா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. என்ன ஆயி தொலைஞ்சதுன்னு தெரியல. ஸோ அப்படியே எல்லாம் மாறி மாறி தான் நடக்குது. ஸோ ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம போய் கோல்டுல போடுறதோ, இல்ல சில்வர்ல டெஃபினட்டா கூடவே கூடாது. குறிப்பா கோல்டுலயும் கூடாது. இப்ப பலரோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா, கோல்டு தான் சேஃப்டி. நம்ம பேசாம மார்க்கெட்ல இருக்க வேண்டாம். பங்குகள குடுத்துட்டு தங்கத்தின் பின்னாடி நம்ம போயிரலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கோல்டு பின்னாடி போறதுலலாம் இப்போதைக்கு எந்த பயனும் இல்ல. ஸோ இதுக்கப்புறம் பெரிய ஒரு ரிட்டர்ன் குடுக்காதுங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ டபுள் த ரிட்டர்ன் இங்கிருந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நெனச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த பக்கம் போலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷன நீங்க எடுங்க. ஸோ கையில பணம் வச்சுக்கிறது நல்லது. அப்பப்போ பங்குகள் கீழ இறங்குச்சுன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு அது உதவிகரமா இருக்குங்கிறது தான் நான் நான் பிளானிங்கோட வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது க்ரூட் ஆயில் இன்னைக்கு டேல கன்னா பின்னான்னு ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இதெல்லாம் தான் கரெக்ட்டா நடக்குது. கோல்டு அண்ட் சில்வரோட மூவ்மெண்ட் தான் அப்படியே தலைகீழா வந்து இருக்கு. ஸோ க்ரூட் ஏறுது. இது ஏற வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கெட் இறங்குது. அது நடக்க வேண்டிய விஷயம். ஆனா கோல்டு அண்ட் சில்வர் கீழ இறங்கிட்டு இருக்கிறது ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. இதுக்கப்புறமெல்லாம் போய் கோல்டு வாங்கி நம்ம பெரிய பணம் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, கண்டிப்பா வந்து முடியாது. ஸோ அதெல்லாம் ஏறுறதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். இல்ல ஆத்திர அவசரம் இருக்கா? ஏதாவது கல்யாணமா? இல்ல ஏதாவது விசேஷம் இருக்கா? அந்த மாரினா போய் வாங்கலாமே தவிர, இப்ப முந்தி அடிச்சு போய் வாங்குறது புத்திசாலித்தனமா கேட்டா, டெஃபினட்டா இல்ல அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ க்ரூட் ஏறிட்டு இருக்கு. இந்த க்ரூடோட தாக்கம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு ஓஎம்சி பங்குகள்ல அப்படியே பச்சையா வந்து தெரிய வரும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நாளைக்கு ஓஎம்சிய போட்டு அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்தில ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் மேபி வந்து இந்த ஏசியன் பெயிண்ட் ஒரு 2,200க்கு கீழ வந்ததுன்னா, நான் சில குவான்டிட்டீஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். 2,200க்கு கீழ போனா மட்டும் தான். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில இருக்கேன். மேபி அதே மாரி ரிலையன்ஸ் ஒரு 1,300 இல்ல ஒரு 320 அப்படின்னு போனாலும், சரி கொஞ்சம் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். அது அப்பவும் என்னோட ஆவரேஜ் பிரைஸ்க்கு மேல தான். சரி இருந்தாலும் சில குவான்டிட்டீஸ் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமா இருக்கு. ஸோ இது 2ம் தான். மேபி பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பா நான்
பண்ணுனேன்னா உங்க கூட ஷேர் பண்ணத்தான் போறேன். டெஃபினட்டா நாளைக்கோட வீடியோல அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து பணத்த வந்து அதிகமா இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இருக்கக்கூடிய பங்குகள அதிக விலையில வித்து, ஸோ பணத்தோட அளவ அதிகரிச்சுட்டு இருக்கோன்ட்டு குவான்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இப்ப இறங்கிட்டு இருக்கு. இறங்கும்போது செலக்டிவான இடத்துல நாங்க பணத்த போடுவோம் அப்டின்ட்டும் குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டெஃபினட்டா ஒரு பெட்டரான ஒரு சேஃபான ஒரு இடம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பெரிய அளவுக்கு பணம் இல்லாதவர்கள், இல்ல டைரக்ட் பங்குல முதலீடு பண்றதுக்கு அனாலிசிஸ் பண்ண முடியாதவர்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில போறது தான் ரொம்பவே சிறந்த செயல். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாருங்க. ஸோ அதுல இப்போ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும்போது கூட, நீங்க ஏதாச்சும் சில ஃபேவரட் பங்குகள வந்து கசாமுசான்ட்டு வந்து பங்குகள ஆட் பண்ணியிருப்பீங்க போர்ட்ஃபோலியோல. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவோட பெர்ஃபார்மன்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு கம்பேரிசன் எல்லாம் வந்து பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா ஒரு டெசிஷன் எடுங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு வேஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கம்மியா முதலீடு பண்றவங்க ஸ்டாக்ல முதலீடு பண்றது ஒர்த் இல்ல. நான் கூட நேத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னன்னா, சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 ஸ்டாக் எடுத்து போட்டுட்டு, இந்த பங்குகள்ல தொடர்ந்து வந்து நான் சிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6, 7 மாசமா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா பண்ணலாமா? உங்க தாட் என்ன? அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாரி பண்றதுனால நம்ம பெரிய வெல்த் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியாது. என்கிட்டயும் அந்த பங்குகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுட்டு சிப் பண்றதுல பெரிய ஒரு விஷயம் இல்ல. ஸோ அந்த மாரி பண்றதுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது தான் ஒரு பெட்டரான ஒரு ஐடியா. ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த மாரி சிப் பங்குல பண்ணலாமான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து பண்ணலாம். ஆனா நமக்கு சில பங்கு சைட்வே காமிக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல நம்ம சிப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இந்த HDFC பேங்க்க நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இத பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா, இந்த நண்பருக்கு ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ இப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சைட்வேல இந்த HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்ப நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த HDFC பேங்க்ல ஏற்பட்டது. ஸோ இந்த மாரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு நல்ல ஒரு பங்குல அப்படின்னா, நம்ம வந்து சிப் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் வந்து இது இப்போ எந்த விலையில இருந்தாலும் நான் பாட்டுக்கு எல்லா விலையிலயும் வருஷ கணக்குல சிப் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு பண்ணுனா, ரிட்டர்ன் வந்து கிடைக்காது. அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. பெரிய ரிட்டர்ன் டெஃபினட்டா பண்ண முடியாது. ஸோ பங்குகள்ல இந்த மாரி எல்லா விலையிலயும் எஸ்ஐபி அப்படிங்கிறத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அட்ராக்டிவான இடத்துக்கு வந்ததுன்னா, அப்ப நம்ம நல்ல ஒரு குவான்டிட்டிஸ் பை பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஸோ அதே மாரி இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ண வீடியோல பலரும் வந்து திரும்ப HDFC பேங்க் பற்றி தொடர்ந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த HDFC பேங்க் ஒரு டாப்ல இருந்து ஒரு ரூ. 50 கரெக்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவ் வேல்யூ பையிங் பிரைஸ் டூ புக் பாருங்க அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, நான் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு இருந்தத நான் பார்த்திருந்தேன். பட் நம்ம அப்பவும் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்பல்லாம் நமக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் இங்க கிடைக்கும்போது அதெல்லாம் விட்டு போட்டு, ஸோ இப்போ வந்துட்டு புக் வேல்யூ பாருங்க, அத பாருங்க, இத பாருங்கன்னு சொல்றீங்களேன்னு நான் வந்து கேட்டிருந்தேன். பட் இப்போ இந்த பங்கு கரெக்ட் ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ விரைவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒரு டீசென்ட்டான நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ பலருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கீழ பெர்ஃபார்ம் பண்ணாத இருக்கிறப்ப, இந்த மாரி பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு, ஸோ வேண்டாம் இத போய் இந்த மாரியான இடத்துல எதுக்கு நம்ம இத அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, அதே பங்கு ஏறி ஒரு டாப்ல இருந்ததுன்னா, அப்ப போய் புக் வேல்யூவ பார்க்குறாங்க, என்னென்னமோ பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப பில்ட் பண்றாங்க. தொடர்ந்து அதுல முதலீடும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி பீக்ல முதலீடு பண்றத நம்ம எப்பவுமே எதிர்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ பீக் இன்வெஸ்ட்மெண்ட்ட தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்கங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மேபி HDFC ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்ததுன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம் நடக்குதா அப்படின்ட்டு. அடுத்தது ஸோ மாருதி சுசுகி அண்ட் இந்த மற்ற ஆட்டோமொபைல்ஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த FY26ல் ஏப்ரல் டு ஃபெப்ரவரியில் பார்க்கும்போது மாருதி சுசுகியோட டிசைர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. 2,07,906 யூனிட் விற்றுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸான் இருக்குது. ஸோ நெக்ஸான் வேற லெவல் தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. 1,84,000 யூனிட். அடுத்தது எர்டிகா வந்து இருக்குது. ஸோ 1,81,000 யூனிட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த ஸ்விஃப்ட் இருக்கு. ஸோ அதுவும் நல்லா விற்பனையா இருக்கு. ஸ்கார்பியோ இருக்கு, நல்லா விற்பனையா இருக்கு. பிரெஸ்ஸா நல்லா வித்திருக்கு. வேகனர் நல்லா வித்திருக்கு. அதுக்கு அடுத்தது 9வது இடத்துல டாடா பஞ்ச் இருக்கு. 1,63,000 யூனிட் வித்திருக்கு. ஸோ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10வது வந்திருக்கு. 1,56,000 யூனிட் வித்திருக்கு. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும்போது நெக்ஸான் இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வண்டி கிட்ட 100 யூனிட் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கு. 2வது இடத்துல டிசைர் இருக்கு. 3வது இடத்துல கிரெட்டா. 4வது இடத்துல எர்டிகா. ஸோ இந்த மாதிரியான கார்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த
விக்டோரிஸோட நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம். இந்த பிப்ரவரியில எவ்வளோ வித்து வீசியிருக்காங்கன்ட்டு. ஆனா, அதே சமயத்தில நமக்கு இந்த கிரெட்டாவோட ரிவீலா இருக்கக்கூடிய வாகனங்கள் ஒண்ணு விக்டோரிஸ், இன்னொன்னு புது வரவான சியாரா. ஸோ இந்த சியாரா பார்த்தீங்கன்னா, இப்போ அருமையான ஒரு விற்பனை வந்து குடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தான் டாப் 3ல இந்த சியாரா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா, அத தாண்டி போகுமா அப்படின்னு தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இடத்துல கிரெட்டா இருக்கும். 2வது இடத்துல விக்டோரிஸ் இருக்கும். 3வது இடத்துல சியாரா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நான் இந்த கார் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இப்பவும் அதே எதிர்பார்ப்புல இருக்கு. மேபி இந்த எதிர்பார்ப்ப உடைச்செறிஞ்சிட்டு சிஆர்ஆ மேல போவானாங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். 46 நாள்ல 10,000 யூனிட் பார்த்தீங்கன்னா, இந்த சியாரா வித்து வீசியிருக்கு. ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வரட்டும் டேட்டா வந்ததுக்கப்புறம் இந்த பிப்ரவரியில யார் யார் என்ன எவ்வளோ வித்திருக்காங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா கரெக்ட்டா நம்பர் 1ல இருக்கும். ஸோ அடுத்தது விக்டோரிஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் டேட்டா வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ புதுசா ஒருத்தர டான் பெய்லி அப்படிங்கிறவர அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பல கம்பெனிஸ்ல தலைமை பொறுப்புல இருந்தவர் ஃபாரின்காரரு. ஸோ இப்போ இவர எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, குளோபல் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கான ஒரு தலைவரா இவர வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ இப்போ வெளிநாடுகள்லயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஜியோ? ஃபியூச்சர்ல இன்னும் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பாண்ட் பண்ணி என்ன மாரியான விஷயத்த சாதிக்க போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. நாட்கோ ஃபார்மா ஜெனரிக் பிளட் கேன்சர் ட்ரக்க பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் ட்ரக்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால. ஸோ இது ஒரு நல்ல செய்தி. இந்த நாட்கோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ட்ரக் ஒரு பிராண்டட் ட்ரக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது நடந்து முடிஞ்ச இந்த வருஷத்துல 1 வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 பில்லியன் டாலர் கிட்ட வந்து விற்பனை ஆயிருக்கு இந்த பிராண்டட் ட்ரக்கு. ஸோ அந்த ட்ரக்கை இப்போ இவங்க லான்ச் பண்றாங்க. பட் கண்டிப்பா இவங்க மட்டுமல்ல லான்ச் பண்ண போறதில்ல. மற்ற ஜெனரிக் கம்பெனியும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில ஒன் ஆஃப் த கம்பெனியா நாட்கோ ஃபார்மா இருக்கு. ஸோ சேல்ஸ் இதன் மூலியமா இவங்களுக்கும் ஓரளவு நல்லா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப வந்து முக்கியம். ஆனா நீ என்னதான் வந்து லான்ச் பண்ணாலும் அடுத்த ஒரு விண்ட்ஃபால் ப்ராஃபிட்டுக்கு நம்ம இந்த நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். பி ரேஷியோ பார்த்து முதலீடு பண்ணுறது வேலைக்கு ஆகாது. ஸோ செமக்ளூரைடு என்னைக்கு வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அதுவும் அமெரிக்காவில் அன்னைக்கு தான் வந்து ஒரு வெளிச்சம் விடிவு காலம் ஏற்படும். ஸோ அது இப்போதைக்கு இல்லை. மேபி ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நடந்ததுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த டைமில் நான் போய் உள்ளே விழுவேன். ஆனால் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. பட் இருந்தாலும் அந்த டைமில் நம்மளால் மேபி கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் அந்த செய்தி வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளால வந்து இத பிடிக்க முடியாது. பட் தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா சொல்றேன். இப்போதைக்கு ஜெனரிக் லான்ச் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். மார்க்கெட்டும் இப்ப நமக்கு சாதகமா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். என்னதான் ஏறினாலும் ஓவரால் மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்ப வீக்கா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லா செக்டாரும் ஒரு ப்ரெஷர தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. கவலைப்படாம வெயிட் பண்ணுனா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!